ஹை கைஸ், நாளைக்கு இந்தியாவுக்கும் 4வது T20 மேட்ச் நடக்க போகுது. ஏற்கனவே 3 T20 மேட்ச் நடந்து முடிஞ்சிச்சு. இந்த 3 மேட்ச்லையுமே இந்தியா தான் ஜெயிச்சாங்க. நியூசிலாந்தால ஜெயிக்கவே முடியல. கடைசி வரைக்கும் நியூசிலாந்து நெருங்கி வந்துமே தோத்து போயிட்டாங்க. ஓடியில் ஜெயிச்ச நியூசிலாந்தால T20ல இந்தியா கிட்ட ஜெயிக்க முடியல. இருந்தாலும் நடக்கக்கூடிய அடுத்த 2 டீட்லையும் நியூசிலாந்து ஜெயிச்சே ஆகணும். அப்பதான் நியூசிலாந்துக்கு இது ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைக்கும். இல்லைனா இந்தியா கிட்ட நியூசிலாந்து டோட்டலாக வாஷ் அவுட் ஆயிடுவாங்க. அடுத்து நடக்கக்கூடிய T20 வேர்ல்டு கப் மேட்சுக்கு இது நியூசிலாந்துக்கு ஒரு சின்ன பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி ஆயிடும்னு சொல்லி நியூசிலாந்து அணி சைட்லேருந்து இப்போ மிக முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. அதனால நியூசிலாந்து வீரர்கள் எல்லாருமே கடுமையா இப்போ பயிற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. நியூசிலாந்து அணியில இப்போ 3 முக்கியமான பேட்ஸ்மேன்லையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா இந்த 4வது மேட்ச் 5வது மேட்ச் ஜெயிச்சாகணும். அப்பதான் வீரர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இல்லைன்னா வீரர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். இது இந்தியாவுக்கு இன்னும் பெரிய பலத்தை சேர்க்கும். ஸோ இந்தியா கண்டிப்பா ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு பயங்கரமான பயிற்சிகள். அதுலேயும் குறிப்பா இந்தியாவுடைய பவுலர்கள் எப்படி பவுலிங் போடுறாங்களோ அதே மாதிரி சில பவுலர்களை உள்ள இறக்கி அதே மாதிரி பவுலிங் போட வச்சு அந்த பவுலிங்கை எப்படி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நியூசிலாந்து அணி வீரர்கள் கடுமையா பயிற்சி எடுத்திருக்காங்க. எடுத்தது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு பயிற்சி ஆட்டமும் இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் அதிகாலையிலேயே நடந்திருக்கு. இந்த பயிற்சி ஆட்டம் தான் மிகப்பெரிய உள்ள ஒரு பரபரப்பை இப்போ ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இந்த பயிற்சி ஆட்டத்துல இந்தியாவில் முக்கியமா ஒரு 4-5 வீரர்கள் கலந்துருக்காங்க. அதே மாதிரி நியூசிலாந்துல ஒரு 4-5 வீரர்கள், மற்ற வீரர்கள் எல்லாமே சப்ஜெக்டா தான் கலந்துருக்காங்க. அதில் கலந்ததுல இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் அந்த பயிற்சி ஆட்டத்துல முதல்ல டாஸை வின் பண்ணது நியூசிலாந்து அணி தான். டாஸை வின் பண்ணி பயிற்சி ஆட்டத்துல பவுலிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா தான் முதல்ல பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இதுல ஓப்பனிங்ல நம்ம சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா, அப்புறம் சூர்யா, இந்த 4 பேர் மட்டும் நாங்கள் விளையாடுறோம். மற்றவங்களாம் நீங்க கடுமையா பயிற்சி எடுன்னு சொல்லி மற்ற எல்லாருமே பயிற்சிக்கு அனுப்பிட்டாங்க. அது இல்லாம சப்ஜூட்டா சில வீரர்களை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. உள்ள கொண்டு வந்து முதல்ல பேட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு களம் இறங்கினது சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா. அப்படி இறங்கின சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மால சஞ்சு சாம்சன் முதல்ல ஒரு 10 ரன்னுக்கெல்லாம் வழக்கம் போல அவுட் ஆயிடாரு. இது சஞ்சு சாம்சனுக்கே கொஞ்சம் சோகத்தான் ஏற்படுத்தியிருக்கு. சஞ்சு சாம்சன் அவுட்டான கையோட டக்குன்னு இஷான் கிஷன் களத்துக்கு வந்துட்டாரு. களத்துக்கு வந்தப்போ அபிஷேக் சர்மா வெறும் 1 ரன் தான் அடிச்சிருந்தாப்புல. இஷான் கிஷன் அதுக்கப்புறம் போடக்கூடிய எல்லா பாலுகளையுமே 4, 6ன்னு விளாச ஆரம்பிச்சிருக்காரு. இது அபிஷேக் சர்மாவுக்கு பெரிய பாதிப்பு தான். ஏன்னா அபிஷேக் சர்மாவில் ஸ்ட்ரைக்கு போகவே முடியல. ஒவ்வொரு ஓவரையுமே இஷான் கிஷன் தான் ஸ்ட்ரைக் எடுக்கிற மாதிரியே அடிச்சு விளையாண்டுருக்காரு. ஒரு கடத்துல அபிஷேக் சர்மாவே கடுப்பாயிட்டாராம். ஏன்னா பவர் பிளே முடியறதுக்குள்ள அந்த 6 ஓவருக்கெல்லாம் ஸ்கோர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 100 ரன் வந்துருச்சு. இது நியூசிலாந்தால தடுக்கவே முடியல. இஷான் கிஷன் ஒரு பக்கம் அடிச்சு வெறும் 18 பாலுக்கெல்லாம் 50, 35 பாலுக்கெல்லாம் சதமே அடிச்சிட்டாப்ல. என்னடா இது இந்த நிலமில போயிட்டு இருக்கான்னு சொல்லி நியூசிலாந்தும் எவ்வளவோ பால் போட்டிருக்காங்க. ஆனா அபிஷேக் சர்மாவை ஆப்போசிட்ல சும்மாவே நிக்க வச்சு இஷான் கிஷன் கரெக்டா அவருடைய 80 பால்கள்லாம் 210 ரன் அடிச்சு ஒட்டுமொத்த நியூசிலாந்தையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்காரு. இது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. இந்தியா ஒட்டுமொத்தமா 245 ரன் அடிச்சிருக்காங்க. அதன் பின் களமிறங்கப்பட்ட நியூசிலாந்து அணி எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி அவங்களும் கஷ்டப்பட்டு போராடி சேஸ் பண்ணி 190 வரைக்கும் வந்து அவங்க ஆல் விக்கெட் ஆகி இந்த மேட்சை தோத்துருக்காங்க. சொல்லப்போனா இது வரைக்கும் இஷான் கிஷன் தனது கிரிக்கெட் விளையாட்டுல பண்ணாத ஒரு சாதனையா, அதுவும் T20 பயிற்சி ஆட்டத்துல தன்னுடைய 2 சதத்தை இன்னைக்கு பூர்த்தி பண்ணியிருக்காரு வெறும் 85 பாலுக்கெல்லாம். உண்மையிலேயே இஷான் கிஷன் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. இதே ஃபார்ம்ல அவர் தொடர்ந்து விளையாண்டாரு அப்படின்னா இந்தியா அடுத்து விளையாடக்கூடிய T20 வேர்ல்டு கப் மேட்ச்ல இந்தியா கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காரு.